அனைவருக்கும் கணித வணக்கம். பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு. பயிற்சி 3-4ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் கோவைகளை a-b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube என்ற முற்றுமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8m அடுக்கு 3 மைனஸ் 60m ஸ்கொயர் n ப்ளஸ் 150mn ஸ்கொயர் மைனஸ் 125n கியூப். இதை முதல்ல நான் என்ன பண்ணுறேன், 8 என்பது எதனுடைய கனமூலம் பார்த்தீங்கன்னா 2னுடைய கனமூலம். அப்போ 2m த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்ததெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 60m ஸ்கொயர் n, அடுத்து என்ன இருக்கு, ப்ளஸ் 150mn ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 125 என்பது 5 கியூப், 5னுடைய கனம். அப்போ 5 என்ன பண்ணுறேன், 5n இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 125 5 கியூப்னு போட்டுக்கிறோம். n கியூப் 5n த ஹோல் பவர் 3. இதை மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ இதை மாற்றிக்கிட்டு a என்பது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2m, அதை இந்த கணக்கில் ஒப்பிட்டு எழுத போகிறோம். b என்பது 5n. இப்போ ஃபார்முலா படி 8m கியூப்னு இருக்கு. அப்போ 8a என்பது என்னது, 2. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிப்போம். a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் கியூப். இப்போ இந்த மதிப்புகளை இதில் பிரதியிட போகிறோம். a என்பது என்ன பார்த்துருக்கோம், 2m. அப்போ 2m அடுக்கு ஹோல் பவர் 3 மைனஸ் 3 போட்டுக்கிறேன். a என்பது என்ன, 2m த ஹோல் ஸ்கொயர், b என்பது 5n ப்ளஸ் போட்டுக்கிறோம். 3 எழுதிக்கிறேன். a என்பது 2m b ஸ்கொயர், அதாவது 5n ஹோல் ஸ்கொயர், மைனஸ் b என்பது 5n த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a என்பது என்ன, 2m மைனஸ் b என்பது 5n the whole cube எழுதிக்கிறேன். therefore 2m whole cube என்பது என்னது, 8m அடுக்கு 3 மைனஸ் 2 அடுக்கு என்பது 4, 2 6, 6 30. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் என்பது 4, 2 அடுக்கு 2 இருக்கு. அதை பெருக்கணும்னா 4, 3 12, 12 60. அப்போ 60 போட்டுக்கிறேன். m அடுக்கு 2n, அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 6, இது 5 25, 6 25 பெருக்கினால் 150 கிடைச்சிரும். 150m n ஸ்கொயர் மைனஸ் 5 கியூப் என்பது 125n கியூப் ஈக்குவல் டு 2m மைனஸ் 5n த ஹோல் கியூப். இதான் ஆன்சரு. புரிச்சுங்களா?